நண்பர்களுக்கு வணக்கம்மா. இங்கே பாருங்கள், காலையிலே மனசு அவ்வளோ சந்தோஷமா மகிழ்ச்சிம்மா. பாசிட்டிவ் எனர்ஜி பற்றி தான் போட போகிறேன். இந்த பூ வந்து ஃபஸ்ட்டு பூக்குறாம்மா. இது நர்ஸோடைய ரேட்டு வந்து 50 ரூபா. நானே 150 ரூபா கொடுத்துலாம் வாங்கியிருக்கேன் இந்த கலரு. ஆனால் ஹைப்ரிட்டை பொறுத்த அளவுக்கு அவங்களாம் நல்லா வந்துட்டாங்கன்னா வந்தது, இல்லைன்னா நான் போயிட்டு வரமான்னு அவங்க. ஆனால் இந்த பூவை பார்த்த உடனே காலையிலே மாடி தோட்டத்துக்கு வந்த உடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிதும்மா. அவ்வளோ சந்தோஷமா. நேற்று மலர்வனை வந்து பார்த்தா நேற்று மலரலை. அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிம்மா இவளை பார்த்தது எனக்கு. இங்கே பாருங்கள், மனசு சந்தோஷமாக இருக்காம்மா. இது வந்து ஆரஞ்சுமா, அடுக்கு செம்பருத்தி. ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு தொடர் மழையில் போயிட்டு வரேன்னு போயிட்டாங்கம்மா. தொடர் மழையில் ஏற்கனவே எல்லோ காட்டன் அதுவும் இருந்தது, இந்த அடுக்கும் இருந்ததும்மா. ஆனால் இந்த அடுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட் கலராக இருந்தது, இது வந்து பிரைட்டாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து ஆரஞ்சு, நான் வாங்கும்போது நல்ல ஆரஞ்சு. நம்ம தோட்ட செழிப்புக்கும் நாம் கொடுக்குற ஃபெர்டிலைசருக்கும் இப்போ கலர் கொஞ்சம் ஆரஞ்சு ரெட்டு கலந்த மாதிரி இருக்காங்க. நம்ம காகித பூ அந்த மாதிரி தான். நான் அங்கே வாங்கும்போது ஆரஞ்சாக இருந்தது. நான் வீக்லி ஒன்ஸு 5 days ஒன்று கொடுத்துட்டே இருப்பேன். இதே பாருங்கள், மல்லாட்டை புண்ணாக்கு ஊற்றிருக்கேன் பாருங்கள் நேற்று. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜிமா. நமக்கு வந்து நிம்மதியை தேடி நம்ம எங்கேயும் போவானா, சரிங்களா? நாம் நிம்மதியை தேடி எங்கேயுமே போவானா. நமக்கு நம்ம தோட்டம்தான் நிம்மதி. அதாவது நிம்மதி இல்லை, நேரம் இல்லைன்னு நிறைய நானே புலம்பிருப்பேன் ஜாப்பில் இருக்கும்போது. நமக்கு நிம்மதி வேணும்னா நம்ம தோட்டம் வைக்கணுமா. நம்ம கையால் வச்சு அது வளர்ந்து மொக்கு வச்சு பூ பூக்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்க, அப்படி ஒரு சந்தோஷமா. இந்த மகிழ்ச்சியெலாம், இந்த சந்தோஷம், இந்த நிம்மதியெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்கணும் நம்ம வாழ்க்கையிலனா நம்ம தோட்டம் வைக்கணும். செலவில்லாத தோட்டம், சரிங்களா? அதுதான் மெயின். 0% செலவு. அதுக்காக 1 ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது. நான் அம்மு தோட்டம் சேனல் வச்சுருக்கேன், பாருங்கள். அதில் செலவு இல்லாமல், காசு இல்லாமல், ஒரு பைசா கூட நம்ம செலவு பண்ணாமல் எப்படி தோட்டம் வைக்கலாம், என்னென்ன பயன்படுத்தலாம், எதை யூஸ் பண்ணி வைக்கலாம், எந்த மண்ணை யூஸ் பண்ணி வைக்கலாம், எப்போ தண்ணி ஊற்றலான்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நேற்று பாருங்கள், முழுங்கல் வச்சேன். முழுங்கலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிமா. என்கிட்ட துளசி இருக்குமா. என்கிட்ட இருக்கிற துளசிலாம் கருந்துளசி தாம்மா. இப்படி பச்சை துளசி வருவாங்க, நான் அப்பப்போ எடுத்து போட்டுவிடுவேன் நிறையா வராங்கன்னு. பட் ஒரு வீட்டில் வந்து பச்சை துளசி தான் மெயினாக இருக்கணுங்களாம் அப்படின்னு ஒரு 70 வயசுக்கார ஷார்ட்டில் சொல்லி தான் கேட்டேன். இந்த பச்சை துளசி வந்து அந்த முழுங்கலில் வந்தாங்கம்மா. அதை தனியாக எடுத்து வச்சு நேற்று வந்து கிளைமேட்டு டல்லாக இருந்தது. இப்போ எப்படி பூத்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறம் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதேமாதிரி இங்கே பாருங்கள், லிங்கம் வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது வில்வ செடிமா, தெரியுதுங்களா? வில்வண்டா இது ஒரு வீட்டில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்கன்னு வில்வம் வாங்கி வெள்ளிக்கிழமை படைச்சிட்டு இருந்தம்மா. லாஸ்ட் வெள்ளிக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னு பூஜை ரூம் படைச்சிட்டு கிளம்பிட்டேன். சண்டே கோயிலுக்கு போகிறேன், தரையில் வைக்கிறேன்னு பள்ளத்தில் வச்சிட்டேன். கால் பேக் பண்ணணுமா. என்ன சிவன் இப்படி பண்ணுறாருன்னு யோசனையாக வந்தம்மா. அப்போ தான் இவங்களுக்கு மேலே வந்தால் வெள்ளிக்கிழமை படைக்காது ஞாபகம் வந்தது. உடனே செவ்வாய்க்கிழமை வந்து படைச்சிட்டம்மா. நமக்கு எல்லாமே அவங்க தானே. செவ்வாய்க்கிழமை முந்தா நாள் நான் சாயந்தரம் 6:30 மணிக்கு படைச்சிருக்கேம்மா. அது எப்பயுமே உள்ளதுதாம்மா. நம்ம வீட்டில் வந்து கல் வச்சு 7 கன்னிக்கு 3 கன்னிக்கு படைப்போம். அவங்களாம் படைச்சிட்டு நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு அப்படி தான் செய்து. லிங்கம் எனக்கு வில்வம் காட்டுச்சா என்னன்னு தெரியாது, என்னுடைய கணிப்பு. சரின்னு நான் செவ்வாய்க்கிழமை படைச்சிட்டேன். நம்மகிட்ட வில்வமும் இருக்காங்க. வில்வமும் துளசி. வில்வம் வந்து சிவன், துளசி வந்து பார்வதின்னு வச்சுக்கலாம். கிருஷ்ணர் மனைவி துளசி யார் அவங்க, பாமா ருக்மணின்னு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாமா. 2 பேரையும் பக்கம் பக்கம் வச்சுட்டேன். இந்த ஆரஞ்சு அந்த எல்லோ பூக்களை பார்த்த உடனே மனசடைஞ்ச சந்தோஷம் இருக்க, அதாவது நான் 1 கோடி லாட் சீட்டு வாங்கினாலும் இந்த சந்தோஷம் எனக்கு இருக்காதுமா. ஏன்னா அதுக்கு மண் போட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 18 நாள்லேயே மீன் அமிலம், முதல்ல மல்லாட்டை புண்ணாக்கு, அப்புறம் மீன் அமிலம், அப்புறம் மல்லாட்டை புண்ணாக்கு போட்டிருக்கேன். இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் பூத்துருக்காங்க. செடி வந்து
1 மாதம் ஆகுது. இப்போது நான் 6வது நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தப்போல்லாம் என் டாக்டர் தான் வச்சாங்க. இவங்க 1 மாதம் 40 நாள் இருந்தால் கூட நம்ம பூமியில் வச்சு இவங்க எடுத்துக்கிறாங்க 1 மாதம். நம்மக்கிட்ட செம்பருத்தி நிறைய இருக்குமா, நிறைய இருக்குது. எல்லா செம்பருத்தி இருக்கணும்னு மனசுக்குள்ளே ஒரு ஆசைம்மா. இந்த காகித பூவே பாசிட்டிவ் எனர்ஜிங்களாங்க. பெரிய லாரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஏற்றிட்டு போகிறதெல்லாம் பாருங்கள், இந்த காகித பூ தான் வச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா இது எதிர்மறை எண்ணங்கள், விபத்தெல்லாம் தவிர்க்குமாம்மா. இதுவும் நம்ம தோட்டத்தில் இருக்கட்டும்னு நான் வச்சுட்டேம்மா. எது நல்லதோ, ஆனால் அழகுக்காக வச்சேன், ஒரு சிலர் வைக்கக்கூடாதுன்னாங்க. இப்போ இவங்க கொடுக்குற சந்தோஷத்துக்கு அளவே முழுங்கல். இவங்க முழுங்கல் பாசிட்டிவ் எனர்ஜிமா. நம்மக்கிட்ட துளிர் வந்திருக்காங்க பாருங்கள். ஒரு 40 நாள் நம்மக்கிட்ட இருந்தாங்க. இது தெரியுதுங்களா? இந்த மெலிசாக இருக்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட துளிர் வந்தது தான்மா. இதை நேற்று தான் வச்சேன், இதெல்லாம் நேற்று தான் வச்சேன். இதை பாருங்கள், நேற்று ஒரு தம்பியை வர வச்சு வச்சேம்மா. முழுங்கல் இருந்தாலே அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி சூப்பராக இருக்கும். பக்கத்தில் என்ன வச்சுருக்கேன் பாருங்கள், வெட்டி வேர் வச்சுருக்கேன். இது உள்ள காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு இது போயிட்டு வரேன்னு போயிருக்கோங்கம்மா. திடீர்னு 3 மணி கதவு திறந்து பார்க்குறேன், போயிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு தண்ணியை ஊற்றி இவங்களை உருவாக்கி இவங்களுக்கு ஒரு ஜாடி வச்சு, ஏன்னா இது பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள், வேறு அதிகம் வருவாங்க கீழே. இவங்க பாசிட்டிவ் எனர்ஜி தான்மா. இது ரெண்டுமே ஒன்றா வச்சுட்டோமா. ஆனால் இவங்க நம்ம வீட்டில் கிழக்க இருக்கணும், சூரிய ஒளி நேராக பண்ணணுன்னாங்கன்னு. அதே மாதிரி நம்ம வீட்டு மெத்தையில் கிழக்க சூரிய ஒளியில் வச்சு மனசு ஒரு திருப்திம்மா. இதெல்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் தோட்டம் வைங்கம்மா. நம்ம தோட்டம் வச்சா நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நம்ம வீட்டு காய்கறி சாப்பிட்லாம். இதை பாருங்கள், இந்த பூ உளுந்து போச்சு, மொக்கு உளுந்துருச்சு, எல்லாமே கரெக்டுமா. நம்ம சாப்பிடாது, நம்ம பார்க்காது ஒரே இது நிம்மதி. நம்ம மாடிக்கு தோட்டத்துக்கு வந்தாலே அந்த மனசு நிம்மதி வரும் பாருங்கள். பாசிட்டிவ் எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இதை நீங்களும் பயன்பெறணும், அனுபவிக்கணும்னு இந்த வீடியோம்மா. தேங்க்யூம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் அம்மு தோட்டம் சேனல். பழமரம், காய்கறி, கொடி வகை, பூச்செடிலாம் வச்சு டெமோ பண்ணியிருக்கேம்மா.